4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதற்கு முன்னே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வந்தார். அந்த இடம் தான் ஒதுக்கப்பட்டது. மக்கள் கூட்டம் கூடினாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னா, யாரெல்லாம் செந்தில் பாலாஜியோட ஆளுன்னு தெரியும். அப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு செந்தில் பாலாஜியினுடைய உண்மை முகம் தெரியாததுனால இவங்க வந்து பழியெல்லாம் இன்றைக்கு தாவக பேரில் போடுற நிலைமையில் திமுக ஊடகங்கள் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு வயிற்றெரிச்சல்ல தாங்க முடியாது. ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி ஜெனரேட்டர் ரூம்ல போய் ஒரு ஆள் போறாரு. போன பிறகு மின்சாரம் கட்டாகுது. கட்டான பிறகு தள்ளு முள்ளு அதிகமாகுது. நிறைய பேருடைய கழுத்துக்கள் நெரிக்கப்படுது. பின்னாடி வந்து கத்தியால் வச்சு அறுக்கிற மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்குது. அப்போ அந்த மின்சாரம் பண்ணும்போது நிறுத்தும்போது நிறைய தப்பான இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரசிகர்கள் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க. தாவேக்காவில் இருந்த பொறுப்பாளர்களோ இல்லை கட்சிக்காரங்களோ பண்றதுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா சக கட்சிக்காரங்களோ பண்ண மாட்டாங்க. அப்போ இதுல இடையில பூந்தது யார்? அந்த சமூக விரோதிகள் யார் என்ற கேள்வி இங்க இருக்கு. அப்போ இந்த ஆம்புலன்ஸ் போச்சு இல்லை, எதுக்காக போச்சு, யாரை காப்பாற்ற போனது? இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் யார் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, யார் அவசரத்தில் இருந்தாங்க அப்படின்றத வெள்ளை அறிக்கையா இந்த அரசு கொடுக்குமா? ஆம்புலன்ஸ் போனதுடைய நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதுக்குத்தான் போனோம்னு சொல்ல முடியுமா? தாவேக தலைவர் மீது கல் அடிச்சிருக்காங்க, செருப்பு வீசிருக்காங்க, தண்ணி பாட்டில் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு மீறிய ஒரு செயலா இந்த அரசு செஞ்சதாக தான் நம்ம பார்க்கணும். இந்த அரசுன்றது அவர் செந்தில் பாலாஜி பேரை சொன்ன பிறகுதான் செருப்பு வீசுது. இதற்கு வந்து உயர் அதிகாரி டிஜிபி பேசுறாரு, வெங்கட்ராமன் நினைக்கிறாங்க, அவர் பேசுறாரு, பாதியிலே எழுந்துச்சு போறாரு. முதல்வர்கிட்டே கேள்வி கேட்கறாங்க, ஏன் சிறிய இடம் ஒதுக்குனீங்கன்னா முதல்வரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம பின்னு அவர் மட்டும் கிளம்பி போறாரு. இது என்ன ஜனநாயகம்? மக்களுடைய கேள்விக்கு விளக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஆனா இந்த ஒரு சம்பவத்தை அருமையா நேர்த்தியா முதிர்ச்சி அடைஞ்ச அரசியல்வாதியா அண்ணன் எடப்பாடியார் செயல்பட்டாரு. அந்த மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாரு. இது உண்மை நிலையை அறிய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இந்த கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பு சம்பவங்களை குறித்து, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை வந்து குறித்தும் தமிழக சேனை கட்சியோட தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம இன்னைக்கு நேர்காணல்ல கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம், கிட்டத்தட்ட 41 உயிர்ன்ட்டு இப்போ மார்னிங் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் நேற்று இருந்து எக்ஸ்ட்ரா வந்து இறந்துருக்காரு. ஸோ இந்த சம்பவத்துக்கு முதல் முக்கிய காரணமாக வந்து 2 தரப்புலையும் ப்ளேம் கேம் நிறைய வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை எப்படி வந்து பார்க்குறீங்க? இது அரசு, இந்த தமிழக அரசின் கையாலாகத்தான் இது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அனுமதி கேட்குறாங்கன்னா எவ்வளோ பேர், டிஜிபி கூட அதை தவறான தகவல் சொல்கிறாரு. திரு விஜய் வந்து நாகப்பட்டினம் அங்கெல்லாம் திருச்சி இதெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ அவங்க கொடுத்த கணக்கை விட அதிகமான மக்கள் தொகை கூடுது. அந்த கணக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு இடம் வந்து அவங்க கேட்ட இடத்த மாற்றி கொடுத்துருக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு. அப்போது தமிழக அரசுக்கு உண்டு இருந்தால் இவங்க கேட்ட இடத்த, குறுகலான இடத்த கொடுத்தாலும் கூட அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு. இடமும் கேட்ட இடமும் கொடுக்கல, பாதுகாப்பும் கொடுக்கல. அப்போனா யார் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா, இந்த மரணத்துக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பு ஏற்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இந்த மக்களை வான்னு கூப்பிட கிடையாது. அவர் வராரு, அவ்வளோதான் செய்தி. நீங்கள் வாங்க அப்போ இந்த திமுககாரன் கூப்பிட்ற மாதிரி கட்சிக்காரங்களை பார்த்து நீங்கள் வாங்க அவங்க வாங்கன்னு கூப்பிடல. இது மக்கள் திரள் இயற்கையாக திரளுது.
எதிர்பார்த்த விட குழந்தைகள் உட்பட எங்கேயாவது குழந்தைகள்லாம் வந்திருக்காங்களே, யார் எந்த அரசியல் கூட்டத்துக்காக வந்திருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா சமீபத்தில் நடந்த முப்பெரும் விழா என்ற ஒன்று நடந்துச்சு. அது 10 ரூபா பாலாஜின்னு சொல்லப்படுகிற செந்தில் பாலாஜி தலைமையிலே நடந்துச்சு. ஆனால் அங்கே கூட்டம் இல்லை, வெறும் காலி சேர் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கூட்டம் முப்பெரும் விழா தோல்வியை தழுவிச்சு. அந்த வயிற்றெரிச்சல் காரணமாக திட்டமிட்டு ஒரு மக்கள் திரளை பார்த்து அஞ்சி எதிர்கால அரசியல் நமக்கு ஏதோ போயிடுமோ அப்படின்ற எண்ணத்தில் அந்த செந்தில் பாலாஜிக்கு பேரை சொன்ன உடனே செருப்பு எடுத்து வீசுகிறார்கள். அப்போ இயற்கையாகவே சாதாரண எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் எழும்புது. என்ன சந்தேகம்னா, செந்தில் பாலாஜி பேரை அவர் மட்டும் சொல்லலை. இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் கூட செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கார். எப்படின்னா, அவர் எப்படிப்பட்டவர், செந்தில் பாலாஜியோட தம்பி எப்படிப்பட்டவர்னு சொல்லியிருக்கார். அப்போ தெரிஞ்சிருந்தும் கூட தாவேகா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருந்தா கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம்ன்ற கூட எனக்கு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னா, இதற்கு முன்னே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வந்தார். அந்த இடம்தான் ஒதுக்கப்பட்டது. மக்கள் கூட்டம் கூடினாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அவரை பற்றி நன்கு அறிஞ்சவர். அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா, இப்படி தப்பானவங்கன்னு தெரியும்ல, யாரெல்லாம் செந்தில் பாலாஜியோட ஆளுங்கன்னு தெரியும். அப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தா கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாததுனால, அந்த முன் அனுபவம் இல்லாததுனால, செந்தில் பாலாஜியினுடைய உண்மை முகம் தெரியாததுனால இவங்க பழியெல்லாம் இன்றைக்கு தாவேகா பேரில் போடுற நிலைமையில் திமுக ஊடகங்கள் இருக்கு. இப்போ திமுகவை சேர்ந்த எல்லாருமே, அதை சேர்ந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து இந்த பிளேமை விஜய் அவர்கள் மேலே தான் போட பார்த்துட்டு இருக்காங்க. பட் இதர கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவர் சொன்ன பாயிண்ட்லாம் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அவரோட கூட்டத்திலே இந்த ஆம்புலன்ஸ் போகிற அந்த ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. இன்னும் அடிக்கடி நம்ம இதில் நடந்துச்சுன்ட்டு ஆம்புலன்ஸாக வந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி விஜய் அவர்களோட கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் வருது. ஆனால் இதே திமுக தலைவர்களோட இதில் பிரச்சாரம் பண்ணுறப்ப ஆம்புலன்ஸ் போய் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நேற்று அவரும் இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவரும் காவல்துறையோட குற்றம் தான், இது அவங்க மிஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இவங்களோட அந்த கருத்துக்கள்? இது திராவிட மாடல் என்பதுன்றதை விட ஆம்புலன்ஸ் மாடல்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா அதிமுக பொதுச்செயலாளர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இடையூறு செய்கிற மாதிரி இந்த ஒரு ஆம்புலன்ஸ், ஆளே இல்லாத ஆம்புலன்ஸு அதிமுககாரங்க மறித்து பிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு இடம் ஒதுக்கீடு செஞ்சிட்ட பிறகு, அரசு காவல்துறை ஒதுக்கீடு செஞ்ச பிறகு, எனக்குன்னா பாலாஜிக்கு தெரியும், செந்தில் பாலாஜிக்கு தெரியும், டைவர்ஷன் போட்டு மாற்றுவார். அவர் ஒன்றும் கை தேர்ந்தவர். இதில் தெரிஞ்சே தாவேகா கொடிய கட்டிக்கிட்டே ஆம்புலன்ஸ் வருது. முன்கூட்டியே இத்தனை ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அவர் எவ்வளோ நல்ல மனசாக இருந்தால், திரு விஜய் அவர்கள் அவர் சொல்கிறாரு, ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுங்க ப்ரோ, கொஞ்சம் எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, ஒரு குழந்தை காணாது போன மாதிரி பேசுகிறார். ஐயோ ஒரு குழந்தை காணோம், அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றார். தண்ணி பாட்டில் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்படி ஒரு நல்ல மனசாக இருக்கிறவர் எங்கேயாவது இந்த மக்களை கொல்லணும்னு அவர் நினைச்சிருப்பாரா? நினைக்க முடியுமா? கூட்டத்தில் அவருடைய ரசிகர்கள், அவர் கட்சிக்காரங்க வராங்க, மக்கள் திரளுது. அப்படி ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு வயிற்றெரிச்சலில் தாங்க முடியாதனால ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரியே ஜெனரேட்டர் ரூமில் போய் ஒரு ஆள் போகிறாரு. போன பிறகு மின்சாரம் கட்டான பிறகு தள்ளுமுள்ளு அதிகமாகுது, நிறைய பேருடைய கழுத்துக்கள் நெரிக்கப்படுது, பின்னாடி கத்தியால் வச்சு அறுக்கிற மாதிரியெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு.
அப்போது இப்படி நடந்துச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? மின்சாரம் ஏன் நிறுத்துனீங்க நீங்கள்? ஒரு கேள்வி. அந்த கேள்வி மின்சாரம் நிறுத்துகிறாங்க. ஆனால் எடப்பாடியாருடைய நிகழ்வில் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சி ஆள் இல்லாதன்னு அவங்க அதிமுககாரங்க பிடிச்சி எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மனிதாபிமானப்படியாக இவங்களுக்கு தெரியல. இப்படியெல்லாம் திராவிட மாடல் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எது வேணாலும் செய்ய துணிவாரங்கன்னு இல்லை, தெரியல, இவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த மின்சாரம் பண்ணும்போது நிறுத்தும்போது நிறைய தப்பான இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா ரசிகர்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க. தாவேக்காவில் இருந்த பொறுப்பாளர்களோ இல்லை கட்சிக்காரங்களோ பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா சக கட்சிக்காரங்களோ பண்ண மாட்டாங்க. அப்போ இதில் இடையில பூந்தது யார்? அந்த சமூக விரோதிகள் யார் என்ற கேள்வி இங்கே இருக்கு. அந்த மின்சாரம் நிறுத்துறாங்கல்ல, நிறுத்தும்போது அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை இவங்க கால தாமதமாக வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் 3 to 10 தான். தாவேகாவினுடைய வழக்கறிஞர் சொல்கிறார், எங்களுக்கு அனுமதி 3 to 10 இருந்துச்சு, அதுக்குள்ளே அவர் வந்துட்டார். அனுமதி இருக்கும்போதே வந்துட்டார். இவ்வளோ மக்கள் திரண்டு போச்சு. திரண்ட பிறகு காவல்துறை தன் பங்குக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க தவறியது யார் மீது தப்பு? காவல்துறை மீது தான். அது காவல்துறை இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருக்கு இதில். ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எதுக்கு உளவுத்துறை? முன்கூட்டியே தகவல் சொல்கிறது தானே உளவுத்துறை. அப்போ உளவுத்துறை ஏன் உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லை சொல்லியும் நீங்கள் அதை அஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியல? அப்போ இந்த ஆம்புலன்ஸ் போச்சு இல்லை, எதுக்காக போச்சு? யாரை காப்பாற்ற போனது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம்? யார் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, யார் அவசரத்தில் இருந்தாங்க அப்படின்றத வெள்ளை அறிக்கையா இந்த அரசு கொடுக்குமா? ஆம்புலன்ஸ் போனதுடைய நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதுக்குத்தான் போனோன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? கேள்வி இருக்கு. தலைவர் மீது, தாவைக்க தலைவர் மீது கல் அடிச்சிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க, தண்ணி பாட்டில் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு மீறிய ஒரு செயலாக இந்த அரசு செஞ்சதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அரசுன்றது அவர் செந்தில் பாலாஜி பேரை சொன்ன பிறகு தான் செருப்பு வீசுது. அப்போ செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களாக தானே இருந்திருக்கணும். அப்படி தானே இருந்திருக்கணும். இது என்ன இதற்கு உயர் அதிகாரி டிஜிபி பேசுகிறாரு, வெங்கட்ராமன் நினைக்கிறான், அவர் பேசுகிறாரு, பாதியிலே எழுந்துச்சு போகிறாரு. கேள்வி நிறைய இருக்குது. மக்கள் மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் கேள்வி இருக்குது. அதை விளக்க வேண்டிய கடமை அவர் டிஜிபிக்கு இருக்குது. கேள்விக்கு அவர் ஏதோ எழுதி வச்சது மட்டும் பேசிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பொறுப்பு இல்லாமல் ஏஞ்சி போகிறார். முதல்வர்கிட்டே கேள்வி கேட்குறாங்க, ஏன் சிறிய இடம் ஒதுக்குனீங்கன்னா முதல்வரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் மட்டும் கிளம்பி போகிறார். இது என்ன ஜனநாயகம்? மக்களுடைய கேள்விக்கு விளக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கும் இருக்குது, தமிழக அரசுக்கும் இருக்குது. 2 பேருமே பொறுப்பற்றத்தனமா இவங்க இந்த விஷயத்தில் செயல்பட்டார்கள்ன்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை அருமையாக, நேர்த்தியாக, முதிர்ச்சி அடைஞ்ச அரசியல்வாதியா அண்ணன் எடப்பாடியார் செயல்பட்டார். அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சார். இது உண்மை நிலையை அறிய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த இடத்துல. பட் தாவேகா தரப்பில் அந்த கட்டமைப்பு கொஞ்சம் சரியாக இல்லாது, இப்போ தான் வந்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால இதெல்லாம் கணிக்க தவறியிருக்காங்களோ? ஏன்னா கரூர் செந்தில் பாலாஜியை பற்றி ஃபஸ்ட்டு இன்னும் அவங்க நல்லா ஸ்டடி பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன்னா எந்த மோசமான செயல்லையும் அவங்க ஈடுபடுவாங்க. இது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, தாவேகா காவல்துறை நம்பி தானே அனுமதி வாங்குறாங்க. செந்தில் பாலாஜி தனிநபருக்காக இல்லை, அவர் தனிநபர் தான் அந்த ஊரில், அவருக்காக இல்லை. காவல்துறை நம்பி, காவல்துறை தோல்வி தானே, காவல்துறை தானே இந்த இடத்துல தோற்று போயிருக்கே தவிர தாவேகா ஒன்றும் தோற்று போகல. ஆனால் இந்த காவல்துறை இவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கு. அப்போ மெரினா கடற்கரையில் முதல்வரும் துணை முதல்வரும் இருக்கும்போது 5 பேர் செத்தாங்களே, அப்போ முதல்வர் மீது ஏன் வழக்கு போடலை? ஏன் துணை முதல்வர் மேல வழக்கு போடலை என்ற கேள்வி இருக்குல்ல.
கூட்டத்தில் நெருக்கடியில் இறக்குறாங்க. இறக்குறது என்பது துயர சம்பவம் தான். ஆனால் தாவேகா மேல வழக்கு போடுற இந்த காவல்துறை ஏன் முதல்வர் மீதும் துணை முதல்வர் மீதும் மெரினா கடற்கரை சம்பவத்துக்கு வழக்கு போடலைன்றதான் நம்மளுடைய கேள்வியா. இப்போ அருணா ஜெகதீஷன் அவங்களோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசோட சார்பாக. இது உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு விசாரணையாக வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எல்லாருமே வந்து எழுப்புறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தனிநபர் கமிஷன் வந்து எல்லாம் அவ்வளோ ஒன்றும் சரியாக இருக்காது. தாவேகா கேட்கறது சிபிஐ விசாரணை உடனே வேண்டும்னு கேட்குறாங்க. அதே போல் மனித உரிமை ஆணையம் வந்து இந்த வழக்கை வந்து நேர்மையாக விசாரிக்கணும்னு தாவேகா கேட்குறாங்க. அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. அது உண்மையிலேயே இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதை விட சிபிஐ விசாரிக்கிறது தான் தாளை சிறந்தது. அப்போ தான் உண்மை நிலையை மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும். தனிநபர் கமிஷன்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு நாள் கடந்து நீர்த்து போவதை செய்கிறதுக்கு தான் இந்த வேலையாக இருக்கும். செஞ்சவங்கலாம் தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அவங்க நீதியரசர் வரும்போது அவங்க பின்னாடி இருந்த காவலர் வந்து யாரோ ஒரு அதிகாரி பேசுகிறவங்களே தடுக்கிற மாதிரி கையை காட்டுறாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? எப்படி சொல்ல வந்தவங்க உண்மையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கு. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் காலில் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம்.